ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பூங்கார் அரிசியில் புட்டு பண்ண போகிறேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பூங்கார் அரிசி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம புட்டு மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. நான் பச்சை தண்ணி தான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெதுன்னு இருக்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவை பிடிச்சோம்னா பிடிக்க வரணும், உதுத்து விட்டோம்னா உதறணும். இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ நம்ம புட்டுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு துணியில் வச்சு நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். அதை ஒரு ஸ்டீமரில் வச்சு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து புட்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம். அந்த சூடு இருக்கும் போதே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூடவே தேவையான அளவு நாட்டு சக்கரை, கொஞ்சமாக தேங்காய் துருவல், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா பூங்கார் அரிசி புட்டு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ராஜேஷ் கிச்சனில் பூங்கார் அரிசி, சிவப்பரிசி, மாப்பிள சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசிலாம் இருக்குது. இதில் புட்டு, கஞ்சி எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.